அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் இந்தியாஸ் ஏஐ ஏஜ் இஸ் தட் இட் டசன்ட் ஹேவ் எனி ஏஐ ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ அப்போது இந்தியாவில் ஏஐ கம்பெனிஸ், ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்குன்னா இருக்குது. ஆனால் ChatGPT, கோபைலட் மாதிரி தரமான கம்பெனிஸ் இன்னும் வரலை. ஸோ அப்போ அது இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? அது ப்ளஸ்னால் அப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் நம்ம? சைனா ஸ்ட்ராட்டஜிக்காக ஏஐயில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிஸ்பேட்ஸ் தமிழ் ஷார்ட் பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ்க்கான நேரம். ஸோ இந்தியாவில் பெரிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ், டெக் மஹிந்திரா, எல்என்டி இன்ஃபோடெக், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஐடி கம்பெனிஸ். பட் இது எதுவுமே எல்லாமே சர்வீஸ் கம்பெனி தவிர இவங்க யாருமே ஒரு ப்ராப்பர் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்பேஸில் இல்லை. அது உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ChatGPT, கோபைலட், ஆந்த்ரோபிக், கிளாட், ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் தவிர நம்ம கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க தவிர அவங்க இந்த சர்வீஸை கொடுக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? இதே மாதிரி இப்போ அடுத்து ஏஐ கம்பெனிஸை பற்றி பேசும்போது அவங்க ஏஐ நியூட்ரலிட்டி கிளைம் பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லா கம்பெனியுமே நாங்கள் நியூட்ரலிட்டி, எல்லா ரீஜியனுக்கும், ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜியன்ஸ் எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரலான ஒரு இதை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT, இந்த ஆந்த்ரோபிக், கிளாடெல்லாம் யூஎஸ் கம்பெனி. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க தவிர அவங்க நியூட்ரலிட்டியாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது நியூட்ரலிட்டி, நாங்கள் சைனீஸ்க்கு இல்லை யூரோப் மார்க்கெட்டுக்கு, ஆஃப்ரிக்கன், இந்தியான்னு எல்லாருக்குமே நியூட்ரலாக இருப்போம்னு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களெலாம் இவங்க தனியாக இவங்க இருந்தால் அதுதான் இவங்களுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொன்னால் கிடையாது. சரி, இவங்க தனியாக கிடையாது. இந்த ஜென்ரேட்டிவ் ஸ்பேஸில் இவங்க தனியாக கிடையாது. ஆல்தோ இவங்க தான் சர்வீஸை இப்போ மெயின் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலும் இவங்களை யூஸ் பண்ணி மற்ற ஐடி கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, மற்ற ப்ராடக்ட் கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறதுல தான் அவங்க மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஸோ அப்போ தே நீட் சம்மோனில் அந்த நீட் சம்மோன் தான் இந்தியன் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலில் 2 பேர் முக்கியமாக பேசுகிறாங்க. பிரணய் ஒருத்தர், அப்புறம் பிராடின்னு ஒருத்தர். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ப்ரெமைஸ் எடுத்து வைக்கிறாங்க. அந்த 2 ப்ரெமைஸ் என்ன பார்த்திங்கன்னா, ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது இந்தியன் பிஸ்னஸ்லாம் இண்டிபெண்ட், டிஸ்இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அவங்க காம்ப்ளிகேஷன் ஆஃப் யூஎஸ் சைனா ரிலேஷன்ஷிப்பில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி ஒரு ப்ரெமைஸ் பேசுகிறாங்க. அதுமாதிரி 2வது ப்ரெமைஸ் இந்த வாட் எவர் ஏஐ ரிலேட்டடாக நடக்குது, இந்தியன் ஐடி கம்பெனிஸ் சிறக்கிறாங்க. கரெக்டுங்களா? இந்த விஷயத்தில் வாட் சைனா வாண்ட்ஸ், இதில் சைனாக்கு என்ன தேவைங்கிறது 2வது ப்ரெமைஸை வச்சு பேசுகிறாங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா ஒரு நியூட்ரல் பிளேயராக இருக்காங்க. மற்ற கம்பெனி மாதிரி, மற்ற ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்பெனிஸ் மாதிரி இல்லாமல் நியூட்ரல் ஸ்பேஸாக இருந்து அதுலேருந்து எப்படி மணி மேக் பண்ணலாங்கிறத இந்தியன் கம்பெனிஸோட டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரணய்ங்கிறவர் இந்தியா நான் அலைன்டு அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா, பிராடிங்கிறவர் சொல்கிறாரு இந்தியா லெஸ் நான் அலைன்ட் அண்ட் மோர் மல்டி அலைன்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? நான் அலைன்ட் மாதிரி தான், ஆனால் அவங்க மோர் ஆஃப் மல்டி அலைன்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோடவும் க்ளோஸாக இருப்பாங்க, சைனாவோடவும் க்ளோஸாக இருப்பாங்க, ரஷ்யாவோடவும் க்ளோஸாக இருப்பாங்க, யூரோப்போடவும் க்ளோஸாக இருப்பாங்க. சில விஷயத்தில் யூஎஸ் கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். சில விஷயத்தில் வர்த்தகத்தில், சில விஷயத்தில் ஐரோப்பாவோட க்ளோஸாக இருப்போம், ரஷ்யாவோட ஆயிலை வாங்குவோம், சைனாவோடையும் ஒரு சின்ன டைஸ் வச்சுப்போம். ஸோ தட் வி ஆர் மல்டி அலைன்டுங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அதோட ஓன் கேம்ப் இருக்கும், இந்தியா இட்ஸ் ஓன் அஜெண்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியா கவர்மெண்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்பெனிஸில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாடல்ஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்ட்டாக இல்லை, மாடல்ஸ்லாம் ஃப்யூச்சரில் கமோடிட்டைஸ் ஆகிடும். ஸோ அப்போ உலகத்தில் இருக்க மற்ற எல்லா கம்பெனியும் எப்படி இதிலேருந்து லாபம் பெறுவாங்க பார்த்தோன்னா, எப்படி இந்த மாடல்ஸ் எல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அவங்க ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்க ஏஐ எனேபிள்டு ஆகிறதுக்காக. அதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும், எஃபர்ட் ஆகும், ஹியூமன்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க. கரெக்டுங்களா? ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பண்ணுறதுக்கு நம்ம ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க கிளாடு, எங்கெல்லாம் கிளாடு தேவையாங்க கிளாடு யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல கோபைலட் தேவைப்படும், கோபைலட் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல வேறு ஏதாவது தேவைப்படும், ஆந்த்ரோபிக் தேவைப்படும், இல்லை வேறு ஏதாவது வாட் எவர் இஸ் இருக்கு, தே வில் மேக் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் சைடில் இருக்க ரிசோர்ஸஸ் தான் தவிர இதை பண்ணி முடிக்கிற கம்பெனி நம்ம இந்தியன் கம்பெனிஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அமையுது. நம்மக்கிட்ட என்ன தான் பெரிய ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்பெனிஸ் இல்லாட்டியும் அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்பெனிஸால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கம்பெனிஸ் அவங்கள யூஸ் பண்ணி, அவங்க நம்ம கம்பெனியை யூஸ் பண்ணி கடைசியில் ஒரு பண்டில் பேக்காக தான் அது வருது அப்படின்னு சொல்லி இல்லை பேசுகிறாங்க. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா, சைனா அவங்களோட மாடல்ஸ், அதோட வெயிட்ஸை ஓப்பனாக வச்சுருக்கிறதுக்கான காரணத்தை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுகிறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இனிஷியலாக அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க இதில் என்ட்ராகாமல்
இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கூகுள், ஃபேஸ்புக்லலாம் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை வந்து உலகமும் அவங்கள கட் ஆஃப் பண்ணிட்டுங்க, அவங்களையும் கட் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப்னால என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு எதுவுமே ஆக்சஸ் இல்லாத பட்சத்தில் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க பில்ட் பண்ண வேண்டி இருந்தது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க இந்த ஏஐயும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ எஃபிஷியன்ட்டுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் வந்து இதோட ஒரு பேசிக் கொஸ்டின் அவங்க வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கான காரணத்தை இதில் பேசுகிறாங்க. இது வந்து அவங்க ஒரு செல்ஃப் பிராண்டிங்காகவும் பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ChatGPT அதெல்லாம் வந்து எதுவுமே ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க மக்களுக்கு இது ஓப்பன் சோர்ஸாக ஒரு டூலாக அவங்களுக்கு இருக்கும். தே நீட் நாட் பி டிபெண்ட் ஆன் எனிபடி அண்ட் எனிதிங் ஃபார் எனிதிங்கிறது தான் இதில் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க, ஹுவாயை பேன் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் அவங்க எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. சரிங்களா? அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கிறதுக்கு வந்து 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ தட் தே ஆர் நான் அலைன்டு ஃப்யூச்சர் டு ப்ளே அவுட்ங்கிறதுக்காக. சரிங்களா? 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்பர் 1 வந்து அவங்க சீப்பாக இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்து அவங்க அவைலபிள் அண்ட் ஓப்பனாக இருக்கணும், க்ளோஸ்டாக இல்லாமல் ஆக்சஸ் எல்லாம் இருக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா, தே ஷுட் பி கேப்பபிள் அட் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃப்ரான்டியர் மாடல்ஸ். அவங்க வந்து இப்போது நார்மல் மக்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் அது வந்து அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அவங்க தேவைகளை. அது ஒன்றும் சூப்பர் ஃப்ரான்டியர் மாடல்ஸாக இருக்க தேவையில்லை. ஆனால் சாதாரண நிதர்சனமான ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளெல்லாம் சர்ச் பண்ணுறதோ இல்லை சின்ன சின்ன வேலைகள் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொன்ன அதை பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டாப்பாக இருக்கும் அகெயின்ஸ்ட் சம்மன் டினைங் யூ திங்க். அடுத்து வந்து US, யூரோப்லலாம் வந்து சைனாவோட பல சர்வீசஸை வந்து பிளாக் பண்ணுறதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா DeepSeek இல்லை பீஜிங் அவங்களாம் வந்து எதுவுமே பண்ணலை ரஜத்தில் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? அவங்க பண்ணுறாங்கதான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே டேட்டா லீக் பண்ணல, டேட்டா தெஃப்ட் பண்ணல. அப்படிலாங்கிற போது அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ எந்த மெக்கானிசமும் இல்லை. ப்ரூவ்ங்கிறத விட அதை கண்டுபிடிக்க மெக்கானிசம் இல்லை. ஸோ அவங்களோட அசம்ஷனே வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க கண்டிப்பாக ஸ்டீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் மொபைல் டிவைஸில் வந்து மொபைலில் ஆக்சுவலி 3.0 மொபைல்லேருந்து நெட்வொர்க் வழியாக போகும்போது எங்கேயாவது அவங்க டேட்டாவை திருடிடுறாங்க அப்படின்னு தான் இவங்க பேசுகிறாங்க. ஸோ டேட்டா லீக்கேஜ் வந்து டிடெக்டபிளாக இருக்கணும். அதே மாதிரி லார்ஜர் வரி வந்து பார்த்திங்கன்னா, யாருக்குமே வந்து இவங்களோட ட்ரைனிங் கார்பஸை பற்றி தெரியாது. இந்த ஏஐ மாடல் வாட் எவர் இட் இஸ் வந்து எதுவாக இருந்தாலும் கடைசியில் வந்து அவங்க எதை வச்சு எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த அசம்ஷன் வந்து இவங்க ட்ரெயின் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு மக்கள் இதை வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி மற்ற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ங்கிறது பேசுகிறாங்க. ஸோ இந்த ஏஐ மாடல்லாம் வந்து சைனீஸோட கம்பெனியோட இது ரிசல்ட் ஏதாவது ஒன்று கொடுக்குதுன்னா அது வந்து இந்தியன் மக்களுக்கு ஏற்றதாக கொடுக்குதா, யூரோப்பியன் மக்களுக்கு ஏற்றதாக கொடுக்குதா, இல்லை அமெரிக்கன் மக்களுக்கு கரெக்டாக கொடுக்குதாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது கொடுக்கறதுக்கான டவுட்டு தான், அது கரெக்டாக கொடுக்குங்கிறது டவுட்டு தாங்கிறத பற்றி இங்கே வந்து டீட்டெயிலாக பேசுகிறாங்க. ஸோ பேசிக்காக இங்கே 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, டேட்டா லீக்கு எப்படி டேட்டா திருடப்படுதுன்னு தெரியாது. 2வது வந்து என்ன ட்ரைனிங் டேட்டா செட்டை வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. கடைசியில் எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த நோ டெக்னாலஜி ஹஸ் கேரிட் போத் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இதில் கடைசி செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மிஸ்ஸிங் 5 இயர் பிளான், அதாவது இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. கடைசியில் இந்தியாவோட மிஸ்ஸிங் 5 இயர் பிளான் பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவுக்கு 2 இயர் பிளான் இருக்குது, அது நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இந்தியா எடுத்து அதை வச்சு நிறைய பண்ணுறாங்க. 3 ஆப்ரேஷனல் ஓசட் பிளான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இனாக்ரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இது எல்லாமே வந்து 2 இயர் பிளானில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 இயர் பிளானை வச்சுருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு 5 இயர் பிளான் ஒன்று இல்லவே இல்லை. இந்த 5 இயர் பிளானுங்கிறது ரொம்ப தேவை. இந்த மாதிரி செமிகண்டக்டர் ஏஐன்னு எதாக இருந்தாலும் ஒரு 5 இயர் பிளான் தேவைன்னு சொல்லி இதில் பேசி கடைசியில் வந்து இந்த ஆர்டிக்கிளை முடிக்கிறாங்க. Hope you all have enjoyed this article. Keep liking, subscribing, sharing my page. Thank you all. Good day.